அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் காணவிருப்பது சரவண பவ என்னும் மந்திரத்தை எவ்வாறு சித்தி செய்வது என்பது. மந்திரத்தை சித்தி செய்வது யாதெனில், மந்திரத்தை ஒரு தகடில் எழுதியோ அல்லது மந்திரத்தை ஒரு புத்தகத்தில் எழுதியோ உங்களுடன் வைத்துக்கொண்டு ஜெபிப்பது மந்திரத்தை சித்தி செய்வது ஆகாது. முறையான மந்திரத்தை சித்தி செய்வது என்பது அந்த மந்திரம் உங்கள் உடம்பில் ஏறி உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். அவ்வாறு அது வேலை செய்ய வேண்டுமானால் நீங்கள் கோடி முறை அந்த மந்திரத்தை ஜெபித்தால் கூட அது உங்களுக்கு பலன் அளிக்காது. அந்த மந்திரத்துக்கென்று ஒரு தகுதி இருக்கிறது, ஒரு நிலை இருக்கிறது. அதை நீங்கள் முழுவதுமாக கடைப்பிடிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த மந்திரம் உங்கள் உடலில் சேர்ந்து வேலை செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை எவ்வாறு சித்தி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த மந்திரத்தை சித்தி செய்ய ஒருவர் விரும்பினால் கண்டிப்பாக அவர் சில விதிமுறைகளை பின்பற்றியே ஆக வேண்டும். அவ்வாறு பின்பற்றுபவர்களுக்கு மட்டுமே இந்த மந்திரமானது பலிக்கும். மற்றவர்களுக்கு வெறும் நேரமும் காலமும் தான் விரயமாகும். இதற்கு முதலில் அவர்கள் சைவ நெறியை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். எந்த உயிரையும் கொல்வதோ அல்லது கொன்று புசிப்பதோ இருந்தால் அவர்கள் அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும். ஒரு எறும்பை கூட மிதித்து கொல்லுவது கூடாது. மேலும் மது பழக்கம் கூடாது, புகைப்பிடிக்கும் பழக்கம் கூடாது. திருமணமானவர்களாக இருந்தால் மனைவியுடன் மட்டுமே சேர்ந்து உறவு வைத்து கொள்ளலாம். திருமணம் ஆகாதவர்கள் பிரம்மச்சரியம் மேற்கொள்வது சிறந்தது. இப்போது இந்த மந்திரத்தை தினமும் 1008 முறை ஜெபித்து கொண்டு வர வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் 30 ஏழைகளுக்கு தங்களால் இயன்ற உணவு, அதாவது சைவ உணவை அன்னதானமாக வழங்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே வருவீர்களானால் உங்களுக்கு இந்த மந்திரத்தின் சக்தியானது படிப்படியாக உங்கள் உடம்பில் ஏறி வேலை செய்வதை உங்களால் கண்கூடாக உணர முடியும். இந்த மந்திரமானது உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுடன் இருக்க வேண்டுமானால் நீங்கள் கண்டிப்பாக சைவத்தை வாழ்நாள் முழுக்க கடைபிடித்து ஆக வேண்டும். இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பித்த நாளிலிருந்து சைவ உணவை மட்டுமே இனி என் வாழ்நாளில் நான் உண்ணுவேன் என உங்கள் வீட்டருகில் இருக்கும் ஏதாவது ஒரு முருகரின் ஆலயத்திற்கு சென்று மனப்பூர்வமாக சங்கல்பம் எடுக்க வேண்டும். அந்த சங்கல்பத்தை நீங்கள் காப்பாற்றினீர்களால் மட்டும்தான் இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும். இல்லை என்றால் இந்த மந்திரத்தின் தன்மையானது படிப்படியாக குறைந்து பின்பு உங்கள் உடலில் இருந்து இந்த மந்திரம் சென்றுவிடும். இவ்வாறு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இந்த மந்திரத்தை 1008 முறை ஜெபித்துவிட்டு உங்களால் முடிந்தது குறைந்தது 30 பேருக்காவது சைவ உணவை அன்னதானமாக கொடுத்துவிட்டு வாருங்கள். மேலும் தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் தெய்வம், குலதெய்வம் எதுவோ அதை நீங்கள் வணங்கிவிட்டு பின்பு இந்த மந்திரத்தை 21 முறை ஜெபித்தால் மட்டும் போதும். செவ்வாய்க்கிழமை மட்டும் இதை 1008 முறை ஜெபிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை 21 முறை ஜெபித்துவிட்டு உங்கள் தாய் தந்தையருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் மூலமே நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தீர்கள். இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு உணவளித்து, உடையளித்து, உங்களை பராமரித்து, உங்களை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றி வந்தார்கள். அதற்காக நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்தாரோ அவர்களை மானசீகமாக நினைத்து அவர்கள் உருவத்தை உங்கள் கண்ணெதிரே கொண்டு வந்து நீங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் செய்தார்களோ அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பது என்பது வெறும் உதட்டளவில் இல்லாமல் மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும். இங்கு மன்னிப்பு எனும் விஷயத்தை ஏன் நான் ஆணித்தரமாக கூறுகிறோம் என்றால், பிறர் செய்த தவறுகளை என்று நீங்கள் பழிவாங்காமல் அவர்களை மன்னிக்கின்ற தன்மைக்கு வந்துவிட்டீர்களோ
அன்றே இறைவன் நீங்கள் இதுவரை செய்த தவறுகளை மன்னித்து விடுவார். எனவே உங்கள் தவறுகளை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் பிறர் செய்த தவறுகளை மன்னியுங்கள். இது இறை அருளை உங்களுக்கு முழுவதுமாக கிடைப்பதற்கு மிகவும் உதவி செய்யும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. மேலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் 1008 முறை ஓம் சரவணபவா எனும் மந்திரத்தை ஜெபித்து கொண்டு செவ்வாய்க்கிழமை மாலையில் கந்தசஷ்டி கவசத்தை 2 முறை படிக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து 48 வாரங்கள், அதாவது ஒரு வருடம் நீங்கள் இவ்வாறு காலையில் 1008 முறை ஓம் சரவணபவா என்னும் மந்திரத்தை ஜெபித்துவிட்டு மதியம் 30 ஏழைகளுக்கு சைவ உணவை அன்னதானம் கொடுத்துவிட்டு மாலையில் கந்தசஷ்டி கவசத்தை 2 முறை படித்து கொண்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும். இந்த மந்திரம் சித்தியாவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். முதலில் இந்த மந்திரம் சித்தியான பொழுதிலிருந்து உங்கள் முகம் மிகவும் தேஜஸாக காட்சி தரும். பார்ப்போரையெல்லாம் உங்கள் வசம் ஈர்க்கும். உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவர். உங்களுக்கு கெடுதல் செய்ய யாராவது நினைத்தால் கூட என்ன கெடுதல் செய்ய நினைத்தார்களோ அந்த கெடுதல் அவருக்கே வந்து சேரும். நீங்கள் யாரிடமாவது பணம் கொடுத்து வசூலிக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்தீர்களானால் அந்த பணம் உங்களை தேடி வரும். உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் உங்களை தேடி வந்து அந்த பணத்தை கொடுத்து விட்டு செல்வார்கள். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் சுமூகமாக முடியும். தொழில் முன்னேற்றம், திருமண முன்னேற்றம் அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தால் இவை அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். தொடர்ந்து இதை நீங்கள் பல வருடங்கள் பின்பற்றி கொண்டே வந்தீர்களானால் உங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டாகும். நீங்கள் பிறரின் நோய் குணமாக வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டால் அவர்களின் நோய் என்பது குணமாகும். மேலும் பல அற்புதங்கள் இந்த மந்திரத்தால் உங்கள் வாழ்வில் நீங்கள் நடக்கப் பெறுவதை கண்கூடாக காண்பீர்கள். எனவே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்னும் அவையின் வாக்குக்கு ஏற்ப இந்த மனித பிறவி நாம் அனைவருக்கும் கிடைத்ததே இறைவனை அடைவதற்காக மட்டும்தான். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கின்ற சுகங்கள் அனைத்தும் சிற்றின்பங்களே. எனவே சிற்றின்பங்களில் மூழ்கி உங்கள் காலத்தையும் வாழ்க்கையும் வீணடிக்காமல் அது அனைத்தும் வாழ்க்கையின் ஒரு அங்கமே என நினைத்து சிறிது காலம் அதை அனுபவித்துவிட்டு பிறகு இறைவனை நோக்கி உங்கள் வாழ்க்கை பாதையை தொடருங்கள். இறைவனை அடைவதற்காக மட்டும்தான் இறைவன் நமக்கு இந்த மனித பிறவி என்பது கொடுத்திருக்கிறார். இதைத்தான் ஔவையார் பாட்டில் கூறுவார். புல்லாகி பூண்டாகி கனியாகி காற்றாகி பின்புதான் இந்த மனித பிறவி. ஆகவே இந்த மனித தேகம் நமக்கு கிடைப்பதற்கே நாம் இறைவனின் கருணையால் மட்டுமே இந்த மனித தேகத்தை பெற்றுக்கொண்டோம். எனவே இந்த அரிய பிறவியை வீணான பழக்க வழக்கங்களாலும் வீணான சகவாசங்களினாலும் ஆசைகளாலும் வீணடித்து விடாதீர்கள். இந்த மந்திரத்தை சித்தி செய்து நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் பேரின்பத்துடன் இறைவனின் அருளோடு நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாப்புடன் வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த மந்திரமானது சித்தியான பிறகு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போன்று செயல்பட்டு உங்களை எந்நேரமும் காப்பாற்றி கொண்டு வரும். இந்த கலியுகமானது மிகவும் கொடூரமாகவும் கொடுமையாகவும் இருக்கும். இதுவரை நீங்கள் பார்த்த விஷயங்களை காட்டிலும் இனி வருகின்ற காலங்களில் மிகவும் கொடுமைகளும் கொடூரமானவர்களாகவும் மனிதர்கள் மாறிவிடுவார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இறையருள் சூழ்ந்து இருந்தால் மட்டுமே அவர்களிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். நீங்கள் சேர்த்து வைத்த பணமோ பொருளோ நகையோ உங்கள் பதவியோ எதுவும் உங்களை காப்பாற்றாது. இறையருளும் நீங்கள் செய்த புண்ணியமும் மட்டுமே உங்களை காப்பாற்றும். எனவே
புண்ணியம் சம்பாதிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருங்கள். இறையொருளை பெற வேண்டும் என்பதிலும் தீவிரமாக இருங்கள். முருகனின் பாதங்களை கைப்பற்றி விட்டீர்களானால் உங்கள் வாழ்வில் எண்ணற்ற பிரச்சனைகளை அவர் தீர்த்து விடுவார். ஆனால் அதற்காக அவருக்கு நாம் கொடுக்கின்ற கூலியானது நம்முடைய ஒழுக்கம், நேர்மை, அனைவரிடத்தில் காட்டும் அன்பு, இரக்கம் போன்றவை மட்டும்தான். இதில் உயர்வாக சொல்லப்படுவது ஜீவகாருண்யம் என்பதாகும். ஜீவகாருண்யம் என்பது பல வகைப்படும். அதில் பிற உயிர்களை கொன்று தின்னாமல் இருப்பது ஒரு நுழைவுச்சீட்டு போன்றதாகும். சைவமாக இருப்பதும் ஒரு முக்கியமான விஷயம். அதைப்போல எந்த உயிரையும் துன்புறுத்துவதோ வார்த்தைகளால் அந்த உயிரை கஷ்டப்படுத்துவதோ கூடாது. இவ்வாறு நீங்கள் கடைபிடித்து கொண்டே வந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறு தாழ்வான நிலையில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் நோக்கி செல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. நம் கலியுக கடவுளாம் கந்தபெருமான், முருகப்பெருமான் அவரின் பாதத்தை உறுதியாக கைப்பற்றி கொள்ளுங்கள். ஜீவகாருண்யத்தோடும் ஒழுக்கத்தோடும் அன்போடும் கருணையோடும் வாழ்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சித்தி செய்யும் முயற்சியில் நீங்கள் முழு மனதுடன் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக இந்த மந்திரமானது சித்தியான பிறகு உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளையும் மாற்றங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் பகைவர் கூட தேடி வந்து உங்களிடம் நண்பராவார்கள். உங்களை அவமானப்படுத்தியவர்களெல்லாம் உங்கள் முன் சூழ்ந்து கொண்டு உங்களை புகழ்ந்து பேசுவார்கள். உங்களை கேவலமாக ஒருவர் பார்த்தவர் கூட உங்களை வியந்து பார்க்கும்படி செய்யும் சக்தி இந்த மந்திரத்திற்கு உண்டு. ஆனால் நான் மேற்கூறிய விதிமுறைகளை கடைபிடித்து நீங்கள் இந்த மந்திரத்தை சித்தி செய்தீர்களானால் 100% இந்த மந்திரமானது உங்களுக்கு பலிக்கும். உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்களையும் இன்பங்களையும் வாழ்க்கையில் வாரி வழங்கும். வாழ்க்கை என்பது ஒரே பிறவி கிடையாது. பிறவி என்பது மனிதன் எடுத்துக்கொண்டேதான் இருப்பான். இதைத்தான் திருக்குறளில் பிறவி பெருங்கடல் நீந்துவோர் நீந்தார் இறைவனடி சேராதோர் என்னும் குறளில் குறிப்பிடுவர். அதாவது பிறவி என்பது பெருங்கடலை போன்றதாகும். இறைவனடி சேரும் வரை நாம் பிறவி எடுத்துக்கொண்டே இருப்போம் என்பதே இதன் பொருளாகும். எனவே இந்த மனித பிறவி நமக்கு கிடைத்ததே இறைவனடி சேர வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை உணர்ந்து நீங்கள் இதுவரை எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும், மது அருந்தினாலும், வேறு தவறான பழக்கங்கள் இருந்தாலும், ஆமிசம் உண்டாலும் அனைத்தையும் கைவிட்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என மனதார எண்ணி தீய பழக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் செய்து இந்த மந்திரத்தை தயவு கூர்ந்து சித்தி செய்து உங்கள் உடலில் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். இது என்னுடைய அறிவுரை கிடையாது. இது அடியேனின் ஓர் பணிவான வேண்டுகோள். ஏனென்றால் இனி வரும் காலம் கலிகாலம் மிகவும் மோசமானது. எண்ணற்ற அபாயங்களும் எண்ணற்ற நெருக்கடிகளும் வேதனைகளும் மனிதன் மாட்டிக்கொண்டு துன்பப்படுவார்கள். அத்தகைய துன்பத்திலிருந்து எல்லாம் நீங்கள் விடுபட வேண்டும் எனும் நல்ல எண்ணத்தினால் மட்டும்தான் அடியேன் இந்த மந்திரத்தை பற்றி இன்று உங்களுக்கு விளக்கம் கூறினேன். தயவு கூர்ந்து அனைத்தையும் கடைபிடித்து இந்த மந்திரத்தை சித்தி செய்து வைத்து கொள்ளுங்கள். நமது பழனி ஆண்டவர் கந்தபெருமான் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முழுவதுமாக கிடைக்கட்டும். நீங்கள் வாழும் காலமுறை பேரின்பத்துடன் வாழ்ந்து இந்த உலகில் நல்ல மரியாதை மதிப்புடனும் நிம்மதியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என நம் கந்தபெருமானை முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவை கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல முருகன், தமிழ்நாட்டை ஆளும் மன்னன் முருகன் உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் அனைத்து வளங்களையும் வாரி வழங்க வேண்டும் என முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.